இந்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த 5 நாளுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு டயட் சார்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த டயட் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக ஒரே மாதத்தில் நீங்கள் 5 கிலோ கூட வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த டயட் சார்ட்டில் கொடுத்துருக்க ஃபுட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே உபயோகப்படுத்துகிற மாதிரி சிம்பிளான ஃபுட் லிஸ்ட்டை வச்சு தான் இந்த டயட் சார்ட்டை உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது எதுக்காக அப்படின்னா உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காகத்தான். இவங்களோட பேர் சுகன்யா, கோயம்புத்தூர் இருக்காங்க. டே 1ல் 158 கிலோ இருந்தாங்க. டே 15ல் 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி 152 கிலோ வந்தாங்க. டே 30ல் திரும்பவும் 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நான் ஒரு பர்சனல் டயட் சார்ட்டை ரெடி பண்ணி கொடுத்து அவங்க டெய்லியும் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி இந்த வெயிட் லாஸ் இந்த ரிசல்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், டயபெட்டிஸ், பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஃபேட்டி லிவர் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அப்படி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு பர்சனல் டயட் சார்ட்டு ஃபாலோ அப்பெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவையாக வந்திருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஜீரோ சுகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போது நாம் டே 1லேருந்து டே 5 வரைக்கும், அதாவது அடுத்த 5 நாளுக்கு உண்டான இந்த வெயிட் லாஸ் டயட் சார்ட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் டீ அல்லது காஃபி குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள். உங்களை டீயோ காஃபியோ குடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் மட்டும் குடிக்க வேணாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போது காலையில் என்ன மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுடு தண்ணி தாராளமாக குடிக்கலாம். சரிங்களா? சுடு தண்ணி இல்லை சீரக வாட்டர் இல்லை வெந்தய தண்ணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எது வேணாலும் குடிக்கலாம். மாற்றி மாற்றி கூட நீங்கள் குடிக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றில் காலையில் டீ இல்லை காஃபி, அது கூட தொட்டுக்கிறதுக்கு பிஸ்கட் அப்படிங்கிற அந்த மாதிரி ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. நாம் காலங்காலமாக டீ காஃபி குடித்தே பழகியிருக்கோம். அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உங்களுடைய உடல் நலத்துக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்ல விஷயங்க. நீங்கள் மட்டும் இதை பண்ணக்கூடாது. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இல்லை தெரிஞ்சவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களாக யாராக இருந்தாலுமே இதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நம்மளுடைய நோய் பிரச்சனைகளை வர்றதுக்கு முக்கிய காரணமே காலையில் வெறும் வயிற்றில் நாம் டீ காஃபி குடிக்கிறதாங்க. இதை நாம் தவிர்த்துட்டாலே மேக்ஸிமம் நமக்கு உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். டே 1ல் நாம் காலையில் 6 மணிக்கு சுடு தண்ணி ஒரு 150 ml எடுத்துக்கலாங்க. இது கூட நாம் ஒரு 8:30 மணி டைமில் 2 இட்லி, இது கூட ஒரு பன்னீர் கிரேவி எடுத்துக்கலாங்க. இந்த இட்லியில் கார்போஹைட்ரேட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பன்னீரில் ஸோ இதில் ப்ரோட்டீன்ஸும் மிக்ஸ் பண்ணி இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் சிம்பிளாக 2 இட்லி ஒரு பன்னீர் கிரேவி இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஒரு வேளை நான் பசி தாங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் 2 இட்லிக்கு 3 இட்லி கூட எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்றனா கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்தது காலையில் 11 மணி டைமில் நாம் ஒரு லெமன் டீ எடுத்துக்கலாங்க. இந்த லெமன் டீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 100 ml குடித்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் குறைவாக சேர்த்திக்கிறது மிகவும் நல்லது. அடுத்ததாக மதியம் ஒரு 1:30 மணி டைமில் நீங்கள் சாதம் ஒரு கப்பு எடுத்துக்குங்க. சாதம் ஒரு கப்பு, இது கூட சாம்பார், ரசம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். நீங்கள் எது வேணாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்திக்கலாம்.
அடுத்ததாக இது கூட நாம் ஒரு பொரியல் வகையை சேர்த்திக்கணும். அந்த பொரியல் வகையை வந்து பார்த்திங்கன்னா நாம் முள்ளங்கி பொரியல் எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது நான் சொல்கிற அந்த காய்கறிகள் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எதுவும் கிடையாது. உங்களுக்கு நியர்பையில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 200 கிராம் நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம். ஸோ மதியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பு சாதம், சாம்பார், முள்ளங்கி பொரியல் இது மட்டுமே போதும். அடுத்ததாக ஒரு 4 மணி டைமில் ஒரே ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுருப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு பிளாக் காஃபி சர்க்கரை கம்மியாக கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை நீங்கள் டீ காஃபி அடிக்டாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி டைமில் ஒரே ஒரு தோசை எடுத்துக்கங்க. அந்த தோசை கேரட் தோசையாக இருந்தால் இன்னுமே சிறப்பு. ஒரு தோசை அதில் ஒரு கேரட்டில் 2 கேரட்டில் வந்து நீங்கள் தோசை மாவுலேயே நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு தோசையை எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஆம்லெட்டை எடுத்துக்கலாம். நைட்டுக்கு டின்னருக்கு இது மட்டுமே போதும். அதாவது ஒரே ஒரு கேரட் தோசை, ஒரு ஆம்லெட்டு. அடுத்ததாக 8 மணிக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொய்யாப்பழம் மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், ஆப்பிள், மாதுளம்பழம், ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த டே 1 டயட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட உங்களுடைய வேலை முடிய போகிறது இல்லைங்க. இதுக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் காலையிலையோ இல்லை சாயங்காலம் டைம்லேயோ நீங்கள் ஒரு வாக்கிங் போங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டயட்டை நல்லபடியாக எடுத்துக்கிறோமோ ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது அது கூடவே சேர்ந்து நாம் கொஞ்சம் வாக்கிங் போனால் இன்னுமே கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களை ஒர்க் அவுட்டு, எக்ஸசைஸு அதெல்லாம் எதுவுமே பண்ண சொல்லலைங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாக்கிங் போங்க. இல்லை என்னால் நடக்க முடியாது, முட்டி வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அப்படியுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். டே 1 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது டே 2 எந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கலாம் அப்படின்னா காலையில் நீங்கள் 6 மணிக்கு நீங்கள் இன்றைக்கி சுடுதண்ணியோ இல்லை சீரக வாட்டர் அப்படின்னு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டே 2ல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலான்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. இந்த சப்பாத்தி கூட நாம் ஒரு முட்டை கிரேவி எடுத்துக்கலாம். இந்த முட்டை கிரேவியில் நீங்கள் தாராளமாக 2 முட்டை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ சப்பாத்தி, இட்லி அப்படின்னு வரும்போது இதெல்லாம் எல்லாருனாலுமே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய டயட்டு. அதனால தான் உங்களுக்கு நான் சிம்பிளாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 சப்பாத்தி, அப்புறம் ஒரு முட்டை கிரேவி, 2 முட்டை கூட நீங்கள் அவிச்ச முட்டையை எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அடுத்ததாக காலையில் 11 மணி டைமில் இஞ்சி டீ எடுத்துக்கங்க. ஒரு 100 ml எடுத்துக்கங்க. இதில் பால் சேர்க்கனாலும் நீங்கள் சேர்க்கலாம். சர்க்கரை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்திக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம லஞ்சுக்கு 100 கிராம் சாதம் எடுத்துக்கங்க. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே அதாவது குக் பண்ணி வச்ச சாப்பாடு ஒரு கப் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சாப்பாட்டை அளந்து சாப்பிட முடியாது. சப்போஸ் உங்கள்கிட்ட வெயிங் ஸ்கேல் இருக்குது, ஃபுட் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கும்போது 100 கிராம் சாதத்தை எவ்வளோ இருக்குன்னு ஒரு கப்பில் அளந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரெகுலராக அந்த கப்பையும் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த வெயிட் மிஷினில் செக் பண்ணி சாப்பிட்டா அதுவே ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் வந்து ஒரு கப்பை எடுத்து வச்சுட்டு அதை தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரே ஒரு கப்பை மட்டும் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த கப்பு தான் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு, எனக்கு ரைஸ் இவ்வளோ போதும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராகவே அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். இது கூட தயிர் ஒரு கப்பை எடுத்துக்குங்க. ஸோ அந்த சாப்பாடுக்கு தயிர் எவ்வளோ வேணுமோ அதை மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூட நாம் முட்டைக்கோஸ் பொரியல் எடுத்துக்காங்க. ஸோ முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு 200 கிராம் எடுத்துக்குங்க. ஸோ லஞ்சுக்கு இது மட்டுமே போதும். சாதம் ஒரு கப்பு, தயிர், முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு 200 கிராம் வேக வச்சது, சரிங்களா? அடுத்ததாக ஒரு 4 மணி டைமில் நாம் மல்லி டீ எடுத்துக்கலாங்க. ஸோ மல்லி டீ எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கிங்க. அடுத்தது ஒரு 7 மணி டைமில் நாம் கோதுமை ரவா கிச்சடி எடுத்துக்கலாங்க.
ஸோ இந்த கோதுமை ரவா கிச்சடியில் நீங்கள் 1 கப்பு இல்லை 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 மடங்கு இல்லை 3 மடங்கு அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் இது எல்லாத்தையும் அதிக அளவில் சேர்த்து நீங்கள் செய்யணும். எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கிங்க. அப்படி நம்ம சாப்பிடும்போது தான் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரவா கம்மியாக இருக்கும்போது நமக்கு நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்படி சாப்பிட்றது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 7 மணிக்கு இது போதும். அடுத்ததாக ஒரு 8:30 மணி டைமில் நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கங்க. ஸோ நேற்று உங்களுக்கு ஒரு கொய்யாப்பழம் நான் கொடுத்துருந்தேன், அதாவது டே 1ல். இன்றைக்கி டே 2ல் வெள்ளரிக்காய் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இது போதும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் 1 ஹவர் வாக்கிங் போகிறீங்க. அடுத்ததாக நீங்கள் இந்த டே 2வை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அவ்வளவுதான். நிறையா பேர் நேற்று டே 1ல் நம்ம எவ்வளோ வெயிட் இருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்பவும் அடுத்த நாள் வெயிட் செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படி வெயிட் செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவும் தப்பான விஷயம். நாம் ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். ஒரு மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் நம்ம டைம் கொடுத்தா தான் நமக்கு அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் தினமும் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிடுங்க. அதனால் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் கழித்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக டே 3ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்ததாக 9 மணிக்கு வேர்க்கடலை சாலட் எடுத்துக்கோங்க. ஸோ நிலக்கடலைக்கு இது பார்த்தீங்களா, அந்த நிலக்கடலையை நீங்கள் ஒரு நாள் இரவே தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வெறுமனே வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆனியன், கேரட்டு இல்லை குக்கும்பரு இது மாதிரி போட்டு நீங்கள் லெமனெல்லாம் புழிஞ்சு விட்டு ஒரு சேலட்டு மாதிரி நீங்கள் சாப்பிட்லாங்க. ஸோ இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வேர்க்கடலை சேலட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக ஒரு 11 மணி டைமில் நீங்கள் காலையில் ஒரு கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேரட்டை நீங்கள் தனியாக சாப்பிட்றதுனா இன்னும் பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் கேரட் ஜூஸாக குடித்தாலும் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த கேரட் ஜூஸில் நீங்கள் சர்க்கரை, பால் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளைனாக ரா கேரட் ஜூஸாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு சிலர் டவுட் இருக்கும், நான் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாங்க. அடுத்தது லஞ்சுக்கு ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கோங்க. இது கூட சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன்லேயே கிரேவி வந்துடும். நீங்கள் சிக்கனையும் சேர்த்து இந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டா போதும். இல்லை சார் நான் வெஜிடேரியன், எனக்கு சிக்கன் வேண்டாம், வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் மீல் மேக்கர் எடுத்துக்கலாங்க. ஸோ சோயா சங்க்ஸ் பார்த்தீங்களா, சோயா, அதை ஒரு 50 கிராம் நீங்கள் தண்ணியிலே ஊற வச்சு நீங்கள் குக் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதுலேயும் வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ லஞ்சுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்துக்கோங்க, இல்லைனா மீல் மேக்கர், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 மணி டைமில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, மதியம் லஞ்சுக்கு நான் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, நீங்கள் மோர் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க சாயங்காலம் 4 மணிக்கு. மோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்து, அதாவது குடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க மோர். ஸோ அதனால் மோர் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு நைட்டு டின்னருக்கு நாம் ஒரு ராகி இட்லி எடுத்துக்கலாங்க. ஸோ ராகி இட்லி நீங்கள் தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், நீங்கள் இட்லியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். என்ன தோசைனா நாம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துவோம், இட்லி அப்படிங்கும்போது ஆயில் தேவைப்படாது. ஸோ 2 இட்லி இல்லை 3 இட்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஆம்லெட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆம்லெட்டில் வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஸோ அப்படி சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் டே 3ல் நாம் ஃப்ரூட்ஸ் என்ன எடுக்கலாம்னா ஆப்பிள் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக 4வது நாள் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு நட்ஸு ஸ்மூதி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நட்ஸு ஸ்மூதி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, டேட்ஸு, சப்போஸ் உங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் உள்ள இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணி கீழே ஊற்றிட வேண்டாம்,
அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்குள்ள வேணும் அப்படின்னா நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பனானா வந்து சப்போஸ் உங்களுக்கு பனானா வேணும் அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு ஆஃப் பனானா இல்லை கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாவே காலையில் உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. ஸோ காலையில் டே 4ல் உங்களுக்கு நட்ஸு ஸ்மூதி கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குடிச்சு பாருங்கள். அடுத்ததாக 11 மணி டைம் என்ன எடுக்கலான்னா, ஸோ நான் டே 4ல் வந்து கேரட் ஜூஸ் கொடுத்துருந்தேன். இப்போ டே 3ல் கேரட் ஜூஸ் கொடுத்துருந்தேன். இப்போ டே 4ல் ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்தது 1 மணிக்கு என்ன எடுக்கலான்னா, சாதம் 1 கப்பு எடுத்துக்கோங்க, தயிர் 1 கப்பு எடுத்துக்கோங்க, இது கூட சவு கூட்டு ஒரு 200 எடுத்துக்கோங்க. இல்லை நேற்று தான் நான் தயிர் சாப்பிட்டேன், எனக்கு தயிர் வேண்டாம், முந்தான தான் சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் சாதத்து கூட சாம்பார் வச்சுக்கிட்டு சவு கூட்டு கூட நீங்கள் 200 கிராம் எடுத்துக்கலாம். இது கூட போதும். அடுத்ததாக 4 மணிக்கு நீங்கள் எப்பயும் போல் பிளாக் காஃபி ஒரு 100 ml எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 7 மணி டைமில் இன்றைக்கி காளான் எடுத்துக்கலாங்க. ஸோ மஷ்ரூம் சேலட். ஸோ மஷ்ரூமை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ், அதாவது குக்கும்பர், இது மாதிரி ஆனியன், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சேலட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமுக்கு ரொம்ப பெட்டர். இது கூட ஒரே ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கலாம். ஸோ நைட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகமாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 7 மணிக்கு மஷ்ரூம் சேலட்டு ப்ளஸ் ஒரு பாயில்டு எக்கு எடுத்துக்கங்க, போதும். அடுத்ததாக நைட்டு ஒரு 1 hour கழித்து ஃப்ரூட் என்ன எடுத்துக்கலான்னா, ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், போதும். அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் ஒரு 1 hour போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டே 5ல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, காலையில் ஒரு முட்டை தோசை எடுத்துக்கலாங்க. இந்த ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் போதும். அது கூட நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததாக 11 மணி டைமில் நீங்கள் ஆம்லா ஜூஸ் குடிங்க. ஸோ இந்த ஆம்லா ஜூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் இஞ்சி சேர்க்கறனா சேர்க்கலாம், இல்லை லெமன் புழிஞ்சுட்டு குடிக்கணும்னா தாராளமாக குடிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். அடுத்ததாக 1 மணி டைமில் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெஜிடபிள் பிரியாணி எடுக்கிறதுனா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள் பிரியாணினா ஸோ ரைஸு கம்மியாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கணும். ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்தாவே போதும், சரிங்களா? ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆயிலில் அதிகமாக ஊற்றி செஞ்சுருப்பீங்க. அது கூட ஒரே ஒரு பாயில்டு எக்கு எடுத்துக்கோங்க. ஸோ லஞ்சுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் ஒரு பாயில்டு எக்கு, இது மட்டுமே போதும். அடுத்ததாக சாயங்காலம் 4 மணிக்கு நீங்கள் என்ன குடிக்கிறீங்கன்னா, ஒரு இஞ்சி டீ, லெமன் டீ, க்ரீன் டீ, அது மாதிரி ஏதாவது ஒரு டீ வகையில் குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு பசி இல்லை, நான் சாப்பிடாமல் இருந்துக்கலாமான்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக சாப்பிடாமல் இருந்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். அடுத்தது ஒரு 7 மணி டைமில் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒரு சப்பாத்தி, 2 சப்பாத்தி, அது கூட ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டுமே போதும் டின்னருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி டைமில் 1 hour கழித்து நீங்கள் ஆப்பிள், மாதுளம்பழம், ஸோ இன்றைக்கி மாதுளம்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க 5வது நாளுக்கு. ஸோ இதுவே போதும். அதுக்கு அடுத்தது 5வது நாள் முடித்ததுக்கப்புறமும் திரும்பவும் ஒரு 1 hour வாக்கிங் போங்க, நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த 5 நாளுக்கு உண்டான டயட் பிளான் கொடுத்துருக்கேன். இந்த டயட் பிளான் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டயட் சார்ட் வந்துட்டு வரலை, எப்படி பார்க்குறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் மறுபடியும் டீட்டெயிலாக அந்த 5 நாளுக்கு உண்டான டயட் சார்ட்டை உங்களுக்கு இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி நான் கொடுத்தேன். ஆக்சுவலி அதில் வந்து உங்களுக்கு ஒரே பேஜில் சிம்பிளாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு பார்க்க தெரியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டயட் சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வெயிட் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனுக்கு நீங்கள் போக வேண்டாம். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும், முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க, கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நம்ம அடுத்த ஒரு நல்ல டயட் சார்ட்டில் 5 நாளுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.